ஒரு சில முட்டா பசங்க இவனுக்கு வந்து எலெக்ஷனுக்காக தேர்தலுக்காக இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது கடந்த தேர்தலில் நடந்தது தெரியல உங்களுக்குலாம். அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த நேரத்தில் ஐயா என்ன சொன்னாரு, எங்களுக்கு ஒரு சீட்டு கூட வேண்டாங்க, வெத்து பேப்பர்ல நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன், எங்களுக்கு வேண்டியது இந்த மக்களுக்கு வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுங்க, இதுதான் கேட்கிறேன், அது எதுவுமே வேண்டாங்க. தேர்தல் தான் எங்களுக்கு பெருசு கிடையாது. தமிழ்நாட்டின் வளர்ச்சி தான் எங்களுக்கு பெருசு. தமிழ்நாட்டில் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட பின்தங்கியுள்ள மக்கள் முன்னேற வேண்டும். இது வன்னியர்கள் மட்டும் கிடையாது, அது போன்ற இருக்கின்ற மற்ற சமுதாயங்களும் முன்னேற வேண்டும் என்றுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதுதான் உண்மையான சமூக நீதி. முதலமைச்சர் இன்னைக்கு நான் முதலமைச்சர்கிட்ட கேட்கிறேன், உடனடியாக வன்னியர்களுக்கு நீங்கள் 15 விழுக்காடு உள்ஒதுக்கீடு நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் அடுத்த தேர்தலில் நிபந்தனை இல்லாமல் உங்களை நாங்கள் ஆதரவு அளிக்கின்றோம், உங்களுக்கு ஆதரவு கொடுக்கின்றோம். 15 விழுக்காடு கையெழுத்து போடுங்க, ஒட்டுமொத்த இந்த சமுதாயம் உங்களுக்கு ஆதரவு அளிக்கும். நிபந்தனை எல்லாம் வேண்டாம், எங்களுக்கு சீட்டு கீட்டு எதுவுமே வேண்டாம். எங்களுக்கு உங்களால கொடுக்க முடியுமா? ஆனால் அப்படி கொடுக்கவில்லை என்றால் வீடு வீடாக செல்வோம், தெரு தெருவாக சொல்லி ஸ்டாலின் அரசு, ஸ்டாலின் அவர்கள் வன்னியர்களுடைய விரோதி 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 என்று வீடு வீடாக போய் பிரச்சாரத்தை மேற்கொள்வோம், வீடு வீடாக பிரச்சாரத்தை மேற்கொள்வோம். அடுத்த தேர்தலில் மானமுள்ள ஒரு வன்னியன் கூட உங்களுக்கு வாக்களிக்க மாட்டான். அதை எப்படி செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். இது எங்களுடைய சமூக நீதி போராட்டம். இதை சில பேர் கொச்சப்படுத்திட்டு இருக்கிறாங்க உங்க கட்சியில. அதை கூட கண்டிக்க துப்பு இல்லை உங்களுக்கு. ஆனா பேசுறது இது மத்திய அரசு பண்ணணும், மத்திய அரசு பண்ணணும், இதுல ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு வேற, அதுல ஒரு புதுசா ஒரு பில்டப் ஒண்ணு. சரி, ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்திட்டு போக வேண்டியதானே, அது என்ன பயம் உங்களுக்கு? என்ன பயம்? ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தினா அவரை பொறுத்த வரைக்கும் இந்த சமுதாயம் இவ்வளவு சீட்டு கேட்டுடும், இந்த சமுதாயம் இவ்வளவு மாவட்ட செயலாளர் கேட்டுடுவாங்க, இந்த சமுதாயம் அது கேட்கும் இது கேட்கும், இவ்வளவு எங்களுக்கு இருக்கிறோன்னு அந்த கணக்கு வச்சுட்டு இருக்கிறார் அவர் மனசுல. பீகார்ல ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி இன்னைக்கு அதை உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ அதை அங்கீகாரம் கொடுத்திருக்கின்றார்கள். நம்ம வண்டி போகுதுப்பா, விடுப்பா. தெலுங்கானா மாநிலத்தில் 27 நாட்களில் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்திருக்கின்றார்கள். எவ்வளவு நாள்ல? 27 நாட்கள். ரேவந்த் ரெட்டி அவருக்கு சமூக நீதி உணர்வு இருக்கிறது. 27 நாட்கள கணக்கெடுப்பு நடத்தி இப்போ அது பரிந்துரை கிட்ட வந்துடுச்சு. இப்போ ஆந்திராவில் எடுத்து முடிச்சுட்டாங்க, கர்நாடகாவில் எடுத்து முடிச்சுட்டாங்க, ஒரிசால எடுத்துட்டு இருக்கிறாங்க, ஜார்க்கண்ட்ல எடுத்துட்டு இருக்கிறாங்க, பீகார்ல முடிச்சுட்டாங்க. ஆனா சமூக நீதி எங்க தாத்தா, எங்க அப்பா, எங்க அம்மா எல்லாம் சமூக நீதி எங்களுக்கு கத்து கொடுத்தாங்க, சமூக நீதி சோறு போட்டு நாங்க தான் வளர்ந்தோம், இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி வசனம் பேசுகிற திமுக சமூக நீதிக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லையா?